பகவத்கீதா 11வது அத்தியாயம் 54வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. 11வது அத்தியாயம் 54வது ஸ்லோகம். பக்த்யா த்வனன்யயா சக்யா அஹம் ஏவம் விதோர்ஜுனா ஞாத்தும் த்ரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. பக்த்யா த்வனன்யயா சக்யா அஹம் ஏவம் விதோர்ஜுனா ஞாத்தும் த்ரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. பக்த்யா த்வனன்யயா சக்யா அஹம் ஏவம் விதோர்ஜுனா ஞாத்தும் த்ரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. வேட்பும் பொருளையும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். கூட சொல்லுங்க. பக்தியா பக்தி தொண்டால், து ஆனால், அனன்யயா பலநோக்கு செயல்களாலும் கற்பனை ஞானத்தாலும் கலக்காத, சக்ய முடியும், அகம் நான், ஏவம் வித இது போன்று, அர்ஜுன அர்ஜுனா ஞாத்தும் அறிய, திரஷ்டும் காண, ச மேலும், தத்வேன உண்மையில், பிரவேஷ்டும் நுழைய, ச மேலும், பரந்தப எதிரிகளை வெல்வோனே. மொழிபெயர்ப்பு கூட சொல்லுங்க. எனது அன்பு அர்ஜுனா, உன் முன் நிற்கும் என்னை கலப்பற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே இதுபோன்று நேரடியாக காணவும் புரிந்து கொள்ளவும் முடியும். இவ்வழியில் மட்டுமே என்னை பற்றிய உண்மையின் இரகசியங்களிலே உன்னால் நுழைய முடியும். பொருளுரை: கலப்பற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். இக்கருத்தினை அவர் இப்பதத்தில் மிகவும் குறிப்பாக விளக்குகின்றார். இவ்வாறு விளக்குவதன் மூலம் மனக்கற்பனையால் பகவத்கீதையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் அங்கீகாரமற்ற கருத்துரையாளர்கள் தாம் வெறுமே காலத்தை விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்வார்கள். கிருஷ்ணரையோ அவர் தமது பெற்றோரிடமிருந்து 4 கரங்களையுடைய உருவில் தோன்றி உடனேயே 2 கரங்களையுடைய உருவமாக தம்மை எவ்வாறு மாற்றிக்கொண்டார் என்பதை
என்பதையோ எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. இத்தகு விஷயங்களை வேதங்களை படிப்பதாலோ தத்துவ கற்பனைகளாலோ புரிந்து கொள்வது மிகவும் கடினம். எனவே இத்தகு விஷயங்களின் உண்மையினுள் நுழைவதோ அவரை காண்பதோ எவராலும் இயலாது என்று இங்கே மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் வேத இலக்கியத்தில் மிகுந்த அனுபவம் வாய்ந்த மாணவர்கள் வேத இலக்கியங்களின் மூலம் அவரை பற்பல வழிகளில் அறிய முடியும். பல்வேறு விதிகளும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. ஒருவன் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள விரும்பினால் அங்கீகரிக்கப்பட்ட இலக்கியங்களில் கொடுக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு விதிகளை கடைபிடிக்க வேண்டும். அத்தகு கொள்கையின் அடிப்படையில் ஒருவன் தவம் புரியலாம். உதாரணமாக தீவிரமான தவங்களை மேற்கொள்ள கிருஷ்ணர் தோன்றிய நாளான ஜென்மாஷ்டமி அன்றும் 2 ஏகாதசி தினங்களிலும் பௌர்ணமிக்கு பின் வரும் 11வது நாள், அமாவாசைக்கு பின் வரும் 11வது நாள் விரதம் இருக்க வேண்டும். தானத்தை பொறுத்தவரை கிருஷ்ண தத்துவத்தினை, கிருஷ்ண உணர்வினை உலகெங்கும் பரப்புவதற்காக கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட்டுள்ள கிருஷ்ண பக்தர்களுக்கு அகுது அளிக்கப்பட வேண்டும் என்பது தெளிவு. கிருஷ்ண உணர்வு இச்சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். தானம் வழங்குபவர்களிலேயே மிகவும் கருணை வாய்ந்தவர் என்று பகவான் சைத்தன்யரை ரூப கோஸ்வாமி பாராட்டுகிறார். ஏனெனில் எளிதில் அடைய முடியாத கிருஷ்ண பிரேமையினை அவர் அனைவருக்கும் தாராளமாக விநியோகித்தார். எனவே எவரேனும் தனது பணத்தில் ஒரு சிறு பங்கினை கிருஷ்ண உணர்வினை விநியோகிப்பதில் ஈடுபட்டுள்ள நபர்களிடம் கொடுத்தால் கிருஷ்ண உணர்வினை பரப்புவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த தானம் உலகிலேயே மிகச்சிறந்த தானமாக கருதப்படுகிறது. மேலும் ஆலய வழிபாட்டினை இந்தியாவில் உள்ள கோவில்களில் பெரும்பாலும் விஷ்ணு அல்லது கிருஷ்ணருடைய விக்கிரகங்கள் இருக்கின்றன. விதிமுறைப்படி மேற்கொள்பவன் பரமபுருஷ பகவானுக்கு மரியாதையுடன் வழிபாடு செய்வதால் முன்னேறுவதற்கான வாய்ப்பை பெறுகிறான். இறைவனின் பக்தி தொண்டின் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு ஆலய வழிபாடு அத்தியாவசியமானதாகும். இது வேத இலக்கியத்திலும் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் பாதம் 6.23 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. யஷ தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரவ் தஷைத்தே கதிதா ஹியர்த்தா பிரகாசந்தே மகாத்மானக. எவனொருவன் ஆன்மீக குருவினால் வழிநடத்தப்பட்டு முழுமுதற் கடவுளிடம் நிலையான பக்தியையும் அதே போன்ற அசையாத நம்பிக்கையை ஆன்மீக குருவிடமும் வைத்துள்ளானோ அத்தகையவன் கருணையின் மூலம் இறைவனை காண முடியும். கிருஷ்ணரை மனக்கற்பனையின் மூலம் புரிந்து கொள்ள இயலாது. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் கீழ் முறையான பயிற்சி பெறாதவன் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள தொடங்குவது கூட அசாத்தியமே. கிருஷ்ணரை புரிந்து கொள்ள வேறு எந்த வழிமுறையையும் உபயோகிக்க முடியாது, பரிந்துரைக்க முடியாது. மேலும் அவை வெற்றியை கொடுக்காது என்பதை விசேஷமாக குறிக்க இங்கே து எனும் சொல் உபயோகிக்கப்பட்டுள்ளது. 2 கரங்களுடனும் 4 கரங்களுடனும் இருக்கும் கிருஷ்ணருடைய தனிப்பட்ட உருவங்கள் காண்பதற்கு மிகவும் அரிதானவை, சுதுர்தர்ஷம் என்று விளக்கப்பட்டுள்ளன. அத்தகு உருவங்கள் அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட தற்காலிகமான விஸ்வரூபத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டவை. 4 கரங்களையுடைய நாராயணரின் உருவமும் 2 கரங்களையுடைய கிருஷ்ணரின் உருவமும் நித்தியமானவை, திவ்யமானவை. ஆனால் அர்ஜுனனுக்கு காட்டப்பட்ட விஸ்வரூபமோ தற்காலிகமானது. துவத் அந்நியன ந திருஷ்ட பூர்வம். பதம் 47 எனும் சொற்கள் அர்ஜுனனுக்கு முன் இந்த விஸ்வரூபத்தை யாருமே கண்டதில்லை என்பதை குறிக்கின்றன. அது மட்டுமின்றி பக்தர்களிடையே அதை காட்ட வேண்டிய அவசியம் இருக்கவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றன. அர்ஜுனனின் வேண்டுகோளுக்கு ஏற்ப கிருஷ்ணரால் அவ்வுருவம் காட்டப்பட்டது. இதன் மூலம் எதிர்காலத்தில் தன்னை கடவுளின் அவதாரம் என்று கூறிக்கொள்பவரிடம் மக்கள் விஸ்வரூபத்தை காட்டுமாறு கேட்க முடியும். முந்தைய பதத்தில் மீண்டும் மீண்டும் உபயோகிக்கப்பட்ட ந என்னும் சொல் வேத சாஸ்திரங்களில் பட்டக்கல்வி பெறுவது போன்ற சிறப்பு தகுதிகளால் ஒருவன் மிகவும் கர்வம் கொள்ளக்கூடாது என்பதை குறிப்பிடுகிறது. கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டினை ஏற்க வேண்டியது அவசியம். அப்போது மட்டுமே பகவத்கீதைக்கு உரை எழுத ஒருவன் முயற்சிக்கலாம். விஸ்வரூபத்தை காட்டிய பிறகு 4 கரங்களுடன் தன்னுடைய சுய இயற்கை தோற்றத்திற்கு மாறினார். வேத சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள 4 கரங்களை உடைய உருவங்களும் இதர உருவங்களும் 2 கரங்களுடன் விளங்கும் ஆதி புருஷரான கிருஷ்ணரிடமிருந்து தோன்றுபவையே என்பதை இது சுட்டி காட்டுகின்றது. எல்லா விரிவுகளுக்கும் மூலம் அவரே. இந்த ரூபங்களுக்கு மத்தியிலும் கிருஷ்ணர் தன்னிகரற்றவராக சிறப்பாக விளங்குகிறார். அவ்வாறு இருக்கையில் அருவவாத கருத்தை பற்றி என்ன சொல்வது? கிருஷ்ணரின் 4 கரங்களையுடைய உருவங்களை பொறுத்தவரை ஏறக்குறைய கிருஷ்ணரைப் போலவே தோன்றும் மகாவிஷ்ணுவும் காரண கடலிலே சயனிப்பவரும் எவருடைய சுவாசத்திலிருந்து எண்ணற்ற அகிலங்கள் வெளிவந்து உட்புகுகின்றனவோ அந்த 4 கரங்களுடைய உருவமும் பரமபுருஷருடைய ஒரு விரிவே. பிரம்மசம்ஹிதை பதம் 5.48 கூறப்பட்டுள்ளபடி எஸ்ஐக்கு நிஸ்வசித்த காலம் அதாவலம்பிய ஜீவந்தி லோம விலா ஜகத்தண்டநாதா விஷ்ணுர் மகான் ச இக யஷ் கலா விசேஷோ கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. எந்த மகாவிஷ்ணுவினுள் எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் அனைத்தும் உட்புகுந்து மீண்டும் அவரது சுவாசத்தின் மூலமாக எளிமையாக படைக்கப்படுகின்றனவோ அவர் கிருஷ்ணரின் முதல் நிலை விரிவங்கம் ஆவார். எனவே எல்லா காரணங்களுக்கும் காரணமான கோவிந்தனை, கிருஷ்ணரை நான் வழிபடுகின்றேன். எனவே நித்தியமான ஆனந்தத்துடனும் அறிவுடனும் விளங்கும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் தனிப்பட்ட உருவை நாம் வழிபட வேண்டும் என்பதே முடிவு. அவரே விஷ்ணுவின் எல்லா உருவங்களுக்கும் மூலம்.
மூலம். அவரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். மேலும் பகவத்கீதையில் உறுதிப்படுத்தியுள்ளபடி அவரே முழுமுதற் கடவுளின் மூல ரூபம். வேத இலக்கியத்தில் கோபாலதாபனி உபனிஷத்தில் பதம் 1.1 பின்வரும் செய்யுள் காணப்படுகிறது. சச்சிதானந்த ரூபாய கிருஷ்ணயா கிளிஷ்டே காரினே நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்தி சாட்சினே. அறிவும் ஆனந்தமும் நிறைந்த நித்திய ரூபமான கிருஷ்ணருக்கு நான் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். அவரை அறிவது வேதங்களை அறிவதாகும். அவரே பரம ஆன்மீக குரு. எனவே நான் அவரை வணங்குகின்றேன். அதன் பின்னர் கூறப்பட்டுள்ளது கிருஷ்ணோவை பரமம் தெய்வத்தம். கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான். கோபாலதாபனி உபனிஷத் பதம் 1.3. ஏகோ வஷி சர்வக கிருஷ்ண ஈட்ய. அந்த கிருஷ்ணர் ஒருவரே பரமபுருஷ பகவான். அவரே வழிபாட்டிற்குரியவர். ஏகோ அபிஷன் பகுதா யோ அவபாதி. கிருஷ்ணர் ஒருவரே, ஆனால் அவர் எண்ணிலடங்காத உருவிலும் பலதரப்பட்ட அவதாரத்திலும் தோற்றமளிக்கிறார். கோபாலதாபனி உபனிஷத் பதம் 1.21. பிரம்ம சம்ஹிதை 5.1 கூறுகின்றது. ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வகாரண காரணம். அறிவும் ஆனந்தமும் நிறைந்த நித்தியமான உடலையுடைய கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான். அவரே அனைத்திற்கும் ஆரம்பம் என்பதால் அவருக்கு ஆரம்பம் கிடையாது. அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணமாவார். மற்றொரு இடத்தில் கூறப்பட்டுள்ளது யத்ராவதீர்ணம் கிருஷ்ணாக்கியம் பரம் பிரம்ம நராகிருதி. பரம பூரண உண்மை ஒரு நபரே. அவரது பெயர் கிருஷ்ணர். மேலும் அவர் சில சமயங்களில் இவ்வுலகிற்கும் இறங்கி வருகின்றார். அதுபோலவே பரமபுருஷ பகவானின் பல்வேறு அவதாரங்களை பற்றிய வர்ணனை ஸ்ரீமத் பாகவதத்திலும் காணப்படுகிறது. அந்த பட்டியலில் கிருஷ்ணரின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. இருப்பினும் கிருஷ்ணர் இறைவனுடைய அவதாரம் அல்ல என்றும் அவரே ஸ்வயம் பகவான் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஏதேஷ் அம்ச கலா பும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அதுபோல மத்தக பரத்தரம் நாண்யத், என்னுடைய தெய்வீக உருவாகிய இந்த கிருஷ்ண ரூபத்தை விட உயர்ந்தது எதுவும் இல்லை என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். பகவத்கீதையின் மற்றொரு இடத்தில் அகம் ஆதிர்ஹி தேவானாம், எல்லா தேவர்களின் மூலம் நானே என்றும் அவர் கூறுகின்றார். மேலும் பகவத்கீதையை கிருஷ்ணரிடமிருந்து புரிந்து கொண்ட அர்ஜுனனும் இதே கருத்தினை பின்வரும் சொற்களினால் உறுதி செய்கின்றான். பரம்பிரம்ம பரம்தாம பவித்ரம் பரமம் பவான். தாங்களே பரமபுருஷ பகவான், பூரண உண்மை, எல்லாவற்றின் அடைக்கலம் என்று நான் தற்போது முழுமையாக புரிந்து கொண்டேன். எனவே கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு காட்டிய விஸ்வரூபம் இறைவனுடைய மூல உருவம் அல்ல. கிருஷ்ண உருவமே ஆதி உருவம். ஆயிரம் தலைகளும் கைகளும் உடைய அந்த விஸ்வரூபம் இறைவனிடம் அன்பில்லாத நபர்களின் கவனத்தை கவர்வதற்காகவே தோற்றுவிக்கப்பட்டது. அஃது இறைவனுடைய உண்மை உருவம் அல்ல. இறைவனுடன் பல்வேறு விதமான தெய்வீக உறவில் அன்புடன் ஈடுபடும் தூய பக்தர்களுக்கு விஸ்வரூபம் கவர்ச்சிகரமானது அல்ல. முழுமுதற் கடவுள் தனது மூல ரூபமாகிய கிருஷ்ணரின் உருவில் திவ்யமான அன்பினை பரிமாறிக்கொள்கிறார். எனவே கிருஷ்ணருடன் மிகவும் நெருக்கமாக பழகும் நண்பனான அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் மகிழ்ச்சி அளிக்கவில்லை, மாறாக அச்சமூட்டியது. கிருஷ்ணருடைய நித்திய நண்பனான அர்ஜுனனுக்கு தெய்வீக கண்கள் இருந்திருக்க வேண்டும். அவன் சாதாரண மனிதன் அல்ல. எனவே அவன் விஸ்வரூபத்தினால் கவரப்படவில்லை. பலநோக்கு செயல்களின் மூலம் தம்மை உயர்த்தி கொள்வதில் ஈடுபட்டுள்ள நபர்களுக்கு இந்த உருவம் மிகவும் அற்புதமாக தோன்றலாம். ஆனால் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கோ இரு கரங்களையுடைய கிருஷ்ணரின் உருவமே மிகவும் பிரியமானது. ஓம் தத் சத். भक्त्या त्वनन्यया शक्या अहम एवं विदोऽर्जुना ज्ञातुं द्रष्टुं च तत्त्वेन प्रवेष्टुं च परन्तपा. तत्सत्. ओमज्ञानातिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवं च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितांश. हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमस्तुते. तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने. नमस्ते सारस्वतदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पश्चातदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे.
ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததற்கு. இந்த உலகத்தில் 3 விதமான சயின்ஸ் இருக்குது. சயின்ஸுனால் விஞ்ஞானம் 3 விதம் இருக்குது. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா கிராஸ் சயின்ஸ், சட்டில் சயின்ஸ், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். அப்படின்னா கிராஸ் சயின்ஸ் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரிய பொருள் பற்றி தெரிஞ்சுக்கிறது. நம்ம கண்ணுக்கு நிறைய பொருள் தெரியுது, அதை பற்றி படிக்கிறது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது. கிராஸ் ஸ்தூலம். சட்டில் சயின்ஸ்னால் சூக்ஷ்மமான விஞ்ஞானம், அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு மனசு, புத்தி, அகங்காரம், இது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது இருக்கு. அதை பற்றி படிக்கிறது சட்டில் சயின்ஸ், சூக்ஷ்மமான விஞ்ஞானம். ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், ஆன்மீக விஞ்ஞானங்கிறது அதுக்கும் மேலே, அது அதுக்கும் மேலே போகும். இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிகிற பொருள், உதாரணத்துக்கு இந்த உடல் இருக்குது, கண்ணுக்கு தெரியுது. இந்த உடல் பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு ட்ரைனிங் தேவை. சில எம்பிபிஎஸ் எல்லாம் படிப்பாங்க. அவங்க படிக்கும்பொழுது இந்த உடல் பற்றி நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அது ஒரு ட்ரைனிங் வேணும் அதுக்கெல்லாம். அதே மாதிரி மனசு பற்றி புரிஞ்சுக்கணுன்னா சைக்காலஜி எல்லாம் படிப்பாங்க. மனசு என்ன, அதெல்லாம் அதுக்கு ஒன்று இருக்குது ட்ரைனிங். ஆன்மீக விஷயங்கள் அப்படின்னா பகவானை நான் பார்க்கணும், பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் ட்ரைனிங் வேணும். ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் பார்க்க முடியாது. ஜஸ்ட் லைக் தட் போய் நான் கடவுளை பார்க்கணுன்னா பார்க்க முடியாது. சில பேர் கேள்வி கேட்பாங்க, நீங்கள் கடவுளை கண்ட காட்டு நான் நம்புகிறேன் அப்படிம்பாங்க. அது பைத்தியக்காரத்தனமான கேள்வி, அது புத்திசாலித்தனமான கேள்வி கிடையாது. அஃப்கோர்ஸ் கடவுளை பார்க்கலாம். ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், க்னாத்தும் திரஷ்டும் ச தத்வேனா. திரஷ்டும்னா பார்க்கறதுன்னு அர்த்தம். கிருஷ்ணர் சொல்கிறார் பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறார். பகவானை பார்க்கலாம், ஆனால் அதுக்கு ட்ரைனிங் தேவை. நான் சும்மா பார்க்க முடியாது. ஈவன் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு எம்எல்ஏ பார்க்கணுன்னா கூட அது பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும்பாங்க, சொல்லுவாங்க. ஜஸ்ட் லைக் தட் போய் பார்க்க முடியாது. அது மாதிரி பகவானை பார்க்கணுன்னா அதுக்கும் ட்ரைனிங் வேணும். அப்போ சில பேர் ஒரு கேள்வி கேட்கலாம், நான் எங்கே பகவானை பார்க்கணும், அவர் மாதிரி இருந்துட்டு போகிறாரு, நான் பார்க்கணுமா? இப்படியும் சில பேர் கேள்வி கேட்பாங்க. ஏன் பார்க்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஏன் அவரை பார்க்கணும்? நான் ஜென்ரலாக நான் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் வைங்க. ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பாக அதோட மேனுஃபேக்சர் யார் நான் தெரிஞ்சுக்குவேன். சும்மா ஏதோ கார் அழகாக இருக்குன்னு ஏதோ போய் வாங்க மாட்டாங்க. ஒரு கார் வாங்கணும்னு நினச்சாலே முதல்ல மேனுஃபேக்சரர் அப்படின்னா அதை தயார் செய்கிறாங்க. அது மாருதியா, பென்ஸா, ஆடி, அவங்க எப்பேற்பட்டன்னு தெரிஞ்சு தான் நம்ம கார் வாங்குவோம். சும்மா யார் கார் வாங்க மாட்டாங்க. எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அந்த மேனுஃபேக்சரர் யார், ஒரு எப்பேற்பட்டவர். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கோம்னா, அந்த கார் வாங்கும் பொழுது அந்த கார் தயாரித்தவங்க நமக்கு சொல்லுவாங்க, இந்த கார் நீங்கள் இப்படி தாங்க யூஸ் பண்ணணும் அவங்க சொல்லுவாங்க. ஒரு கேட்டலாகுன்னு சொல்லுவாங்க, பேம்ஃப்லெட், ஒரு புஸ்தகம் கொடுப்பாங்க. அந்த கார் எப்படி உபயோகிக்கணும் அவங்களும் சொல்லி தருவாங்க. நீங்கள் இப்படி தாங்க இந்த கார் உபயோகிக்கணும். அப்போது அந்த தயார் செய்தவரும் நமக்கு தெரியணும். அந்த தயார் செய்கிறார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி தான் அந்த கார் உபயோகிக்கணும். என் இஷ்டத்துக்கு உபயோகிக்கக்கூடாது. உபயோகித்தோம்னா அது ரொம்ப நாள் ஓடாது. அது மாதிரி நான் ஏன் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, பகவான் தான் சிருஷ்டி பண்ணுறார் இந்த உலகத்தை. மொத்த உலகத்தை அவர் தான் சிருஷ்டி பண்ணுறார். இந்த உடனே அவர் தான் படைக்கிறார். அப்போ அந்த பகவான் இந்த உலகத்தை எப்படி சிருஷ்டி பண்ணார், எதுக்காக பண்ணார், இந்த உலகத்தில் எப்படி வாழணுங்கிறது பகவான் சொல்கிறார். அப்போ நான் தெரிஞ்சுக்கணும். அது அவர் சொல்கிறபடி தான் நான் இந்த உலகத்தில் வாழணும்.
அவர் சொல்கிறபடி தான் இந்த உலகத்தை நான் யூஸ் பண்ணணும் கூட. நான் யூஸும் அப்படி தான் பண்ணணும். ஒரு பொருள் வாங்கும் பொழுது அந்த கொடுப்பாங்க, இந்த பொருள் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு புக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த உடல் நான் எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் என் கூட நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, கணவன் மனைவி குழந்தைங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள நான் எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாமே இருக்குது. என் இஷ்டத்துக்குள்ள யூஸ் பண்ண முடியாது. அதோட சயின்ஸ். என் இஷ்டத்துக்கெல்லாம் என்னை கல்யாணம் பண்ணவங்களோ என் குழந்தைங்களோ ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ என் இஷ்டத்தை யூஸ் பண்ண அடி விழுகும் எனக்கு. ஜஸ்ட் லைக் கார் வாங்குகிறோம், அவர் சொல்லுவார் நீங்கள் இந்த ஸ்பீடில் போனால் இவ்வளோ மைலேஜ் கிடைக்குங்க, ஜாஸ்தி போனால் மைலேஜ் குறைஞ்சிருங்க. அவங்க சொல்லுவாங்க எல்லாமே. அவங்க சொல்கிறபடி யூஸ் பண்ணும். ஸோ இங்கே ரெண்டு முக்கியம். அந்த தயார் செய்கிறார்களே ஒருத்தர், அவரும் தெரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் அறிவுரைகள், அது நான் ஃபாலோ பண்ணணும். ஸோ கிருஷ்ணா இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், பக்தியா துவனன்யா சக்யாங்கிறார். நம்மகிட்ட சொல்கிறார், நீ பக்தி பண்ணால் மட்டும்தான் என்னை நீ புரிஞ்சுக்குவேன். க்னாத்தும்னா புரிஞ்சுக்கிறது, க்னாத்தும் திரஷ்டும்னா பார்க்கறது. என்னை பார்க்கலாம் என்னை புரிஞ்சுக்கலாங்கிறார். அப்போ பகவானை புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம்னா தான் முதல்ல என்ன நான் புரிஞ்சுக்குவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, முதல்ல எனக்கு என்ன தேவைன்னு எனக்கும் தெரியணும். உண்மை சொல்கிறேன், இந்த உலகத்தில் 99.999% அவங்களுக்கு என்ன தேவைன்னே தெரியாது. உண்மை சொல்கிறேன், தெரியாமல் தான் சுற்றிட்டு இருக்காங்க எல்லோரும். நம்ம எல்லோரும் அப்படி தான் இருக்கோம். நான் என்னன்னு சேர்த்து தான் சொல்கிறேன். தெரியாது நமக்கு. முதல்ல எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியணும். பகவத்கீதை படித்தா தான் தெரியும். எப்படி ஒரு வயசு குழந்தைக்கு தனக்கு என்ன வேணும்னு தெரியாது. அந்த குழந்தைக்கு உண்மையிலே தெரியாது, அம்மாவுக்கு தான் தெரியும். அந்த குழந்தைக்கு என்ன வேணும் அம்மாவுக்கு தான் தெரியும். அது மாதிரி நமக்கும் தெரியாது. நமக்கு ரொம்ப தெரியாது. ஸோ அப்போ பகவத்கீதா படிக்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்கிறார், உண்மையில் நாம் யார் எல்லாம் சொல்கிறார். நமக்கு என்ன தேவைன்னு கூட சொல்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார் நமக்கு என்ன தேவை. அண்ட் ஒன்றும் நாம் எங்கே தப்பு பண்ணுறோம் கூட சொல்லித்தர்றார் கிருஷ்ணா. பகவத்கீதையில் சொல்லித்தர நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம். நம்ம வாழ்க்கையில் அடி மேல் அடி உழுகுதுன்னு என்ன அர்த்தம்னா, நான் தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம். சிம்பிள் லாஜிக். வாழ்க்கை பூரா பிரச்சனையாக இருக்குங்க, ஒரே பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னா நான் தப்பு பண்ணுறேன்னு முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் லைக் என் உடம்பு அடிக்கடி காய்ச்சல் வருது, உடம்பு சுகமாக இல்லை அப்படின்னாலே அப்போ எங்கள் உள்ளுக்குள்ள ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். சிம்பிள். அது மாதிரி என் வாழ்க்கையில் அட்டி மேல் அட்டி விழுதுன்னா நான் எங்கேயோ தப்பு பண்ணுறேன். அது முதல்ல நான் கன்வின்ஸ் ஆகணும். ஸோ இந்த உடல் தயாரிச்சதாரு கிருஷ்ணா, இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணது கிருஷ்ணா. அப்போ அந்த கிருஷ்ணா இந்த பகவத்கீதையில் சொல்கிறார், இந்த உடல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தர்றார். ட்ரைனிங்கெல்லாம் கொடுக்குறார், பகவத்கீதையில் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த உடல் எப்படி யூஸ் பண்ண கிருஷ்ணர் சொல்லித்தர்றார். யத் கரோஷி யதஸ்னாசி யத் ஜுஹோஷி ததாசி யத் தபஸ்யசி கௌந்தேயா தத்குருஸ்வா மதர்ப்பணம். கிருஷ்ணர் சொல்கிறார், நீ என்ன காரியம் பண்ணாலும் சரி, என்ன சாப்பிட்றியா, ஏதாவது செய்கிறியா, எல்லாமே எனக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா அவர் சொன்னபடி கேட்கணும்னு அர்த்தம். கிருஷ்ணர் சொல்கிறார், என் இஷ்டத்துக்கு நான் செய்ய முடியாது. பொதுவாக இந்த கலியுகத்தில் இப்போ நிறைய பேர் இந்த இண்டிபெண்டன்ஸ் பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. இண்டிபெண்டன்ஸ்னால் சுதந்திரமாக நிறைய பேர் பேசுகிறாங்க. பி இண்டிபெண்ட், யூ ஆர் இண்டிபெண்ட், நீ யாரையும் கேள்வி கேட்க தேவையில்லை, உனக்கு என்ன பிடிக்குதோ நீ செய், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க தேவையில்லை, பி இண்டிபெண்ட் ரொம்ப பேசுகிறாங்க. பைத்தியக்காரத்தனம். இந்த உலகத்தில் யாரும் இண்டிபெண்டெல்லாம் கிடையாது. யாருமே இண்டிபெண்ட் கிடையாது. இது உண்மை. கொஞ்சம் புத்தி யூஸ் பண்ணால் தான் புரியும். நம்ம இண்டிபெண்ட்டே கிடையாது. உலகத்தில் யாரும் கிடையாது. நம்ம எல்லாருமே டிபெண்ட் தான். அப்படின்னா ஒருத்தர் சான்று தான் வாழ்ந்தாகணும். என் இஷ்டத்துக்கெல்லாம் இருக்க முடியாது. அட்டி தான் விழுவோம். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், நீ எதை செஞ்சாலும் நான் சொல்கிறபடி செய், உன் இஷ்டத்துக்கு பண்ணாத அப்படிங்கிறார். பண்ணாதுங்கிறார், நான் சொல்கிறபடி செய்யுங்கிறார். அதுதான் கரெக்ட். ஏன் அப்படின்னா கிருஷ்ணா தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாரு.
இந்த உடலை மேனுஃபேக்சர் பண்ணுறது அவர் தான். அவர் சொல்கிறார் இப்படி தான் யூஸ் பண்ண இந்த உடல் அப்படிங்கிறார். நான் சொன்னபடி கேட்கணும். நாம் அது கேட்க மாட்டேங்கிறோம். ஏன்னா அகங்காரம், நமக்கு அகங்காரமெல்லாம் இருக்குது. அந்த அகங்காரத்தினால சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறோம். நம்ம அகங்காரம், நீங்கள் என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறது, அடி வாங்க வேண்டியதான். அடி வாங்குவோம், நோ டவுட். ஸோ அப்போது அந்த மேனுஃபேக்சரர், தயார் செய்பவர், அவரை நாம் நேருக்கு நேராக பார்க்கலாம் அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அது அவர் புரியும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு அதுவும் புரிய ஆரம்பிச்சிடும். அவர் நம்மளை என்ன செய்ய சொல்கிறாரு புரிய ஆரம்பிச்சிடும். இன்ஃபேக்ட் கிருஷ்ணா இன்னொரு இடத்துலையும் சொல்கிறார், கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த உலகம் அவர் எப்படி தயாரிச்சிருக்காருன்னா அவரே சொல்கிறார் துக்காலயம் அப்படின்ட்டு. துக்காலயம்னா கஷ்டப்படுற மாதிரி தான் இது தயாரிச்சாரா, அது அவரே சொல்கிறார். இந்த உலகத்தோட டிசைன் அப்படி தான் இருக்குங்கிறார். அசாஸ்வதம், டெம்பரரின்னு சொல்கிறார். அதுவும் சொல்கிறார் இது துக்காலயம், இங்கே பிரச்சனைகள் வரும். ஒன்று இது அசாஸ்வதம், எல்லாமே டெம்பரரி, புரிஞ்சுக்கோங்கிறார். இப்போ நமக்கு நிறையா சந்தோஷம் வருதுன்னு வைங்க, அது டெம்பரரி தான். கஷ்டம் வந்தாலும் டெம்பரரி தான். ரெண்டுமே அப்படியே இருந்துகிட்டு இருக்காது. ரெண்டுமே கொஞ்ச நாள் தான் இருக்கும், மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் ஆச்சாரியா சொல்கிறாங்க இந்த உலகத்தில் சந்தோஷமே ஒன்றும் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. அதுவும் சொல்லுவாங்க. அது ஒன்றும் ஹையர் ஃபிலாசபி. நாம் நினச்சிட்ருக்கோம் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு. அது ஆக்சுவலி ஒன் சென்ஸ் சந்தோஷம் கிடையாது. சந்தோஷம் நாமெல்லாம் நினச்சிக்கிறது. பட் எனிவே அது நான் டீப்பாக போகல. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் பகவானை பார்க்கணுன்னா நம்ம முன்னாடி சொன்னபடி பிரபுபாத் எழுதியிருக்கா ட்ரைனிங் வேணும். அவர் சிலதை படித்தார் இந்த பொருளுரையில். அந்த ட்ரைனிங் அப்படின்னு என்னென்னா தவம் இருக்கணும். சிம்பிள். இப்போ ஒன்று நீங்கள் ஒரு MBBS படிக்கணும், ஒரு IITயில் போய் படிக்கணுன்னா ஒரு தவம் இருக்கணும். சும்மா கிடைக்காது சீட்டெல்லாம். கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஆகணும். ஒர்க் பண்ணால் தான் அந்த IITக்குள்ளேயோ இல்லை பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் படிக்க முடியும். அப்போ பகவானை நான் பார்க்கணுன்னா ஒர்க் பண்ணி ஆகணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் த டிசிப்ளின்டு லைஃப். டிசிப்ளின் லைஃப்னால் ஒழுக்கமான வாழ்க்கை. அந்த டிசிப்ளின்டு லைஃப் இல்லாமல் பகவானை பார்க்க முடியாது. சில பேர் இருக்கு கடவுளை காட்டும்பாங்க. முதல்ல டிசிப்ளின்டாக இருக்கீங்களா? முதல்ல டிசிப்ளின்டு லைஃப் இருந்தால் தான் அவர் பார்க்க முடியும். சும்மாலாம் பார்க்க முடியாது. ஒன்று நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க வைங்க, கோர்ட்டுக்கு போகும்பொழுது நீங்கள் துணி கொஞ்சம் ஒரு மாதிரியாக போட்டு போனாலும் உள்ள விட மாட்டான். அதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது. நான் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு போன விட மாட்டான். அப்படின்னா கோர்ட்டுக்கு போனாலும் ஒரு டிசிப்ளின்டு ட்ரெஸ் கேட்குறாங்க அவங்க. பகவானை பார்க்கணுன்னா சும்மாலாம் கிடையாது. ஒரு டிசிப்ளின்டு லைஃப் லீட் பண்ணால் தான் அந்த கடவுளையே பார்க்க முடியும். சும்மா நான் பார்க்குறேன், கண்ணில் காட்டுங்க பார்க்கலாம், புத்தி இல்லாதன்னு கேட்பான். முதல்ல டிசிப்ளின்டு லைஃப் அப்படிங்கும் பொழுது அப்போது நிறையா டிசிப்ளின்ஸ் இருக்குது. டிசிப்ளின்னா ஒழுக்கங்கள் நிறையா இருக்குது. இது கலியுகா. இந்த கலியுகத்தில் டிசிப்ளின்டு லைஃப் வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பண்ணி தான் ஆகணும். டஃப்பாக தான் இருக்கும். நான் ஒழுங்காக வாழணும்னு நினச்சா கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வாழ்ந்து ஆகணும், வேறு வழி இல்லை. கொஞ்சம் டஃப், ஆனால் ஒழுங்காக தான் வாழணும். அப்போ அந்த ஒழுங்காக வாழணுன்னா சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அவர் சொல்கிறார் கிருஷ்ணரோட நாமத்தை சொல்லு, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டிசிப்ளின் நாம சங்கீர்த்தனம். அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது பண்ணத்தான் மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த டிசிப்ளின், அந்த ஒழுக்கம் வரும். சம்டைம்ஸ் நம்ம ஒழுக்கமாக இருக்குன்னு நினச்சா கூட ஒழுக்கமாக இருக்க முடியாது. நாட் ஈஸி. நம்ம ஒழுக்கமாக இருக்க நினச்சா கூட இருக்க முடியாமல் போயிடும். இது அர்ஜுனர் கேள்வி கேட்குறார். கிருஷ்ணர் பார்த்து 3வது அத்தியாயத்தில் ஒரு கேள்வி கேட்குறார்.
என்ன கேட்குறாருன்னா, கிருஷ்ணா எனக்கு தப்புன்னு தெரியும், இருந்தாலும் நான் செய்கிறேன். அது ஃபோர்ஸ் டு டூனா ஒரு பலவந்தமாக நான் தப்பு பண்ணுறேன், எனக்கு தெரியுது தப்பு, நானும் பலவந்தமாக தப்பு பண்ணுறேனே அப்படின்னு அர்ஜுனர் கேட்குறாரு. அந்த பிரச்சனை நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது, இல்லாமல் கிடையாது. தப்புன்னு தெரியும், தப்பு செய்வேன். அப்போ இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அப்போது அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் அறிவும் வேணும் எனக்கு. அப்போ பகவத்கீதையும் படிக்கணும், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லணும். சொல்ல சொல்ல சொல்லத்தான் அந்த ஒழுக்கமெல்லாம் வரும். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லாமல் ஒழுக்கம் வருமானா வராது. இது என்னோட வார்த்தை இல்லை, ஸ்ரீமத் பாகவதத்தில் அது ஒரு ஸ்லோகமே இருக்குது. அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹராவபக்தஸ்ய குட்டோத் மஹத் குணஹா மனோரதேனாசாதி தாவத்தோ பஹி. அப்படின்னா அந்த ஹரி, அந்த கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணினா நல்குணம் எப்படி வரும்? ஹராவ அபக்தானா கிருஷ்ணர் சொன்னபடி கேட்கல, பக்தி பண்ணலன்னா குட்டோத் மஹத் குணஹா, மஹத் குணான நல்குணங்கள் எப்படி வரும்? இதுதான் ஸ்லோகா. மனோரதேனாசாதி தாவத்தோ பஹி, மனம்ங்கிற தேரில் உட்காந்து சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நாம் நல்குணமெல்லாம் வராது அப்படின்னு ஸ்லோகா. யஸ்யாஸ்தி பக்தி பகவதி அகிஞ்சனா சர்வைர் குணை சத்திர சமாசத்தை சுராகா. யார் அந்த கிருஷ்ணோட பக்தி பண்ணுறாங்களோ சர்வைர் குணைர், எல்லா நல்குணங்களும் வந்துருமா அப்படின்னு ஸ்லோகா வருது. இப்போ நம்ம பையன்கிட்ட சொல்லுவோம், நல்ல பையனாக இரு, நல்ல பொண்ணாக இரு. நான் நல்ல பையனாக இருக்கணும், நல்ல பொண்ணாக இருக்கணும்னு நினைக்கிறதுனால நான் நல்லவனாக முடியாது, அப்படி ஆக முடியாது. நான் டாக்டர் ஆகும்னு நினைக்கிறனால டாக்டர் ஆக முடியாது, அதுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும். நான் படிக்கணும், காலேஜுக்கு போகணும், அதெல்லாம் பண்ணால் தான் டாக்டர் ஆவேன். நான் நினைக்கிறதுனால டாக்டர் ஆக முடியாது. அது மாதிரி நான் ஒரு நல்ல நல்ல பேரண்ட், பெற்றோர்லாம் இருக்கணும், ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கணும், நல்ல ஒய்ஃபாக இருக்கணும், நல்ல ஃபாதர், நல்ல மதராக இருக்கணும்னா ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க, அப்போ அந்த ஹரிட்ட பக்தி பண்ணுங்கிறான். பண்ணாமல் இருக்க முடியாது நம்மளால், இம்பாசிபிள். பகவத்கீதை படிக்கல, ஹரே கிருஷ்ணா சொல்லினா நாம் எந்த ரோல்னா இப்போ நாம் வாழ்க்கையில் பல ரோல்ஸ் இருக்குது. ஹஸ்பண்டாவோ, ஒய்ஃபாவோ, மகனாவோ, மகளாவோ, தாயாவோ, நமக்கு எல்லாம் ரோல் இருக்கு இல்லையா? அது பண்ண முடியாதுனால இது கிருஷ்ணர் சொல்கிறார். அந்த ரோல் ஒழுங்காக பண்ண முடியாது, பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. கிருஷ்ணர் சொல்கிறார், நசசித்திம் அவாப்னோதி நசுக நபராம் கதி. பர்ஃபெக்ஷன் இருக்காதுங்கிறார். நான் ஹரே கிருஷ்ணா சொல்ல பகவத்கீதை படிக்கலைன்னா பர்ஃபெக்டாக அந்த ரோல் என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா என் டிசிப்ளின் இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, இம்பாசிபிள். ஸோ இது பாகவத்தில் இருக்குது. அதுவும் கலியுகா எப்படி டிசைன் இருக்குன்னா, நம்ம டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி தான் டிசைன் இருக்கும். நம்ம டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி தான் டிசைனே இருக்கும். யாரையும் திட்டக்கூடாது, அமைதியாக இருக்குன்னு நினைப்பேன், 2 பேர் வந்து சீண்டுவாங்க. சம்டைம்ஸ் நடக்கும். யாராவது ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க, கோபம் வரும். சொன்னால் இதெல்லாம் பியாண்ட் அவர் கண்ட்ரோல், நமக்கு மீறினது. ஸோ இது சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார், கலிர் தோஷே நிதே ராஜன். கலியும் இப்படி தான் இருக்கும், தோஷமாக தான் இருக்கும். நம்ம டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி தான் கலியுகம் இருக்குமாமா. இது உண்மை. யார் கூட எந்த வம்பு வச்சுக்கூடாதுன்னு நினைப்பேன், ஃபோன் போட்டு திட்டுவான், இல்லை வீட்டுக்கு வந்து திட்டிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் இது நடக்கும். அப்போ என்னதான் பண்ணுறது? அவர் சொல்ல, கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்யா, கிருஷ்ண கீர்த்தனா பண்ணிக்கோ, வேறு வழி இல்லை. நாம சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ஸோ அவர் சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார், இப்போ கிருஷ்ண நாமா சொன்னால் கிருஷ்ணரை பார்க்கலாம். எஸ், உண்மை, பார்க்கலாம், இல்லைன்னா கிடையாது.
இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் உண்மை. அப்புறம் அவர் இந்த பொருளில் படித்தார், பிரபுபாத் எழுதுகிறார். இந்த ஒழுக்கம் சொல்கிறோம் இல்லையா, அது சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஏகாதசி கடைப்பிடிக்கிறது பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி வருது. ஆக்சுவலி எல்லா ஏகாதசி முக்கியம்தான். தயவுசெய்து இந்த வருஷத்தில் இந்த ஒரு வைகுண்ட ஏகாதசி தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சில பேர் அன்றைக்கி மட்டும் பெருமாள் கோயில் போயிடுவாங்கம்பாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எவ்ரிடே போகணும். இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு இருந்தோம், நித்தியம் பாகவத சேவையா. பகவானை டெய்லி பார்க்கணும். இதை வருஷத்துக்கு ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி மட்டும் கண் முழிச்சா வைகுண்டம் போயிடுமாமா. நாங்கள் அப்படியெல்லாம் எங்கேயும் சொல்லலை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறோம், அப்படியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி எவ்ரிடே கிருஷ்ணநாமா சொல்லணும், எவ்ரிடே படிக்கணும், டெய்லி படிக்கணும். அது அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கிடையாது. பட் ஏகாதசி மாதம் 2 ஏகாதசி வரும், அது கடைப்பிடிக்கணும். மேபி யாராவது நீங்கள் கேட்டு பாருங்கள், அந்த டீட்டெயில்ஸ் நான் பேசலை. ஏகாதசி என்ன, அது எப்படி கடைப்பிடிக்கணும்னு சில பேர் கேட்டால் சொல்லி தருவாங்க, அவங்களுக்கு கேளுங்க. ஆனால் ஏகாதசி ஃபாலோ பண்ணணும். அன்றைக்கி கண்டிப்பாக ஹரே கிருஷ்ணா சொல்லணும், கண்டிப்பாக பகவத்கீதா பாகவதம் படிக்கணும், மஸ்ட். அதெல்லாம் மஸ்ட், கருட புராணத்தில் இருக்குது. ஸோ இங்கே பிரபுபாத் எழுதுகிறார் இந்த ஏகாதசி கடைபிடிக்கிறது. தென் பகவான் கிருஷ்ணரோட ஃபெஸ்டிவல்ஸ்னால் விழாக்கள், ஜன்மாஷ்டமி, இப்போ ரத யாத்திரை வருது நெக்ஸ்ட் வீக். இந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் கிருஷ்ணரே சொல்கிறார். உத்தவ் கீதாவில் கொண்டாடுன்னு கிருஷ்ணர் சொல்கிறார். உத்தவ் கீதாவில் வருது, அவரே சொல்கிறார். உத்தவர்கிட்ட சொல்கிறார், ஆக்சுவலி நம்மகிட்ட தான் சொல்கிறார், இதெல்லாம் கடைபிடிக்கணும். ஸ்ரீராமநவமி, நரசிம்ம சதுர்தசி, இதெல்லாம் கடைபிடிக்கணும்னு கிருஷ்ணரே சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா நம்ம நல்லதுக்கு சொல்கிறார். அது நம்மளை சுத்தப்படுத்தும், பியூரிஃபை ஆகும், அதுதான் ஒழுக்கம் கொடுக்கும். ஸோ அது நானும் கடைபிடிக்கணும், என் குழந்தை இருக்குன்னா என் குழந்தையும் கடைபிடிச்சா தான் ஒழுக்கமாக இருப்பாங்க. அவங்க ஒழுக்கமாக இல்லைன்னா அவங்க லைஃப் போயிடும். நான் மேபி 100 கோடி ரூபாய் என் குழந்தைக்கு கொடுக்கலாம், ஆனால் என் குழந்தைக்கு ஒழுக்கம் இல்லைன்னு வைங்க, அது மொத்தத்தையும் தொலைச்சிரும், அவங்க லைஃப்பும் போயிடும். நாட் அவுட், 100% ஷூர். அப்போ இந்த ஒழுக்கம் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ஒழுக்கம் இருந்தால் தான் பகவானை பார்க்க முடியும். அவன் அப்போ தான் பார்க்க முடியும். இந்த டிசிப்ளின்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த டிசிப்ளின்ட் ஆக்டிவிட்டினா அந்த ஒழுக்கமான செயல்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் படித்தா தான் தெரியும். உண்மை சொல்கிறேன், எந்த ஸ்கூல்லையும் எந்த காலேஜ்லேயும் ஒழுக்கமான செயல் யாரும் சொல்லி தர மாட்டான். நானும் ப்ரொஃபஸர் தான், 25 வருஷமாக காலேஜில் டீச் பண்ணுறேன். அதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா என்னை ஜெயிலில் போட்டுருவாங்க. உண்மை சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்கணும் உலகம். அதெல்லாம் ஸ்கூலில் பேசக்கூடாது, காலேஜ்லையும் பேசக்கூடாது. அது உண்மை சொல்கிறேன். நீங்கள் பகவத்கீதை படித்தா தான் தெரியும், இங்கே வரணும். இல்லைன்னா அது ஒழுக்கமான திங்ஸ் எங்கேயும் யாரும் சொல்லித்தரமாட்டான், யாரும் சொல்லித்தரமாட்டான். ஸ்கூல்ஸில், காலேஜில், இன்றைக்கி உலகத்தில் க்ரைம் ரேட்டுனா அந்த தப்பு செய்கிறாங்க இல்லையா, அந்த பர்சன்டேஜ் வருஷம் ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகுது. உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் தெரியல. க்ரைம் ரேட் வருஷம் ஜாஸ்தி ஆகுது. ஆனால் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த புள்ளி விவரம் என்ன சொல்லுவாங்க, வருஷம் படிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. உலகத்தில் நிறைய பேர் படிக்கிறாங்க, உண்மையும் நல்லா படித்தா அப்போ ஏன் க்ரைம் ரேட் ஜாஸ்தி ஆகும்? உண்மையில் எல்லாம் படித்தவங்களாக இருந்தால் க்ரைம் ரேட்டு குறையணும், ஆனால் தப்பு செய்து ஜாஸ்தி ஆகுது. இதில் இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. சைபர் க்ரைம் வருஷம் 100% ஜாஸ்தி ஆகுதுங்கிறான். சைபர் க்ரைம்னா இந்த கம்ப்யூட்டர் மூலமாக, மொபைல் ஃபோன் மூலமாக திருடுறது, தப்பு செய்கிறது. இந்த வருஷம் மட்டும் 113% ஜாஸ்தியாக இருக்குங்கிறாங்க. ஒரு க்ரைம் கொடுக்குறான், டபுள். அந்த சைபர் க்ரைம் பண்ணணுன்னா ரொம்ப படிச்சிருக்கணும், சாதாரண செய்ய முடியாது. என்னோட ஒன் ஆஃப் த கசின் நான் கேட்டுட்டு இருந்தேன், அவங்க ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அவங்க எனக்கு சொன்னாங்க, இந்த சைபர் க்ரைம் பண்ணுறவன் என்னோட படிச்சவன் அப்படின்னாங்க.
அப்படியே சொன்னான். அவன் என்னோட படித்தவனா இருப்பான், இல்லைன்னு செய்ய முடியாது இது. ஸோ இது உண்மை. இந்த ஸ்கூலில் காலேஜில் அவங்க சொல்லிக் கொடுக்கல ஒழுக்கம் 0% தான் வரும். அதெல்லாம் யாரும் சொல்லி தரதில்லை. பகவத்கீதா படிக்கணும், ஹரே கிருஷ்ணா சொல்லணும். சில பிரபுபாத் ரொம்ப அழகாலாம் கொடுத்துருக்காரு. பாகவதம் படிக்கணும். இது ஃபாலோ பண்ணால் தான் ஒழுக்கமாக இருப்பாங்க. மேபி என் சுற்றி மோசமாக இருந்தால் நான் ஒழுக்கமாக இருக்கலாம். என்னோட சுற்றி மோசமான கலியுகா இது உண்மை. சுற்றி எல்லாம் மோசமாக தான் இருக்கும். ஏன்னா கலியுகம் அப்படி தான் இருக்கும். ஆனால் நான் ஒழுக்கமாக இருக்கலாம். எப்போனா படித்தா தான். இந்த பகவத்கீதை படிக்கணும், கடைபிடிச்சா தான். இல்லை முடியாது. நாமளும் அவங்களோட சேர்ந்துருவோம், கண்டிப்பாக சேர்ந்துருவோம் 100%. ஸோ கிருஷ்ணர் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார். கிருஷ்ணர் அவரை பற்றி புரிஞ்சுக்கலாம், அவரை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, பிரவேஷ்டும் சா பரந்தபா. தமிழ் என்ன அந்த லாஸ்ட் சென்டென்ஸ் இன் டிரான்ஸ்லேஷன்? பக்தி தோன்றினால் மட்டுமே இது போன்று நேரடியாக காணவும் புரிந்து கொள்ளவும் முடியும். இவ்வழியில் மட்டுமே என்னை பற்றிய உண்மையின் ரகசியங்களிலே உன்னால் நுழைய முடியும். கிருஷ்ணர் சொல்றார் ரகசியங்கள்ங்கிறார். இது சும்மாலாம் கிடையாது. அந்த ரகசியம் சொல்கிறோம் இல்லையா, பொதுவாக ரகசியம்னா நிறைய பிடிக்கும். ரகசியம் சொல்கிறாரு. எஸ், இது ஒரு பெரிய ரகசியம். கிருஷ்ணர் இன்னொருத்த ராஜ குஹ்யம் அப்படிங்கிறார். குஹ்யம்னா சீக்ரெட், ராஜகுஹ்யம்னா பயங்கரமான சீக்ரெட். உண்மையிலே பெரிய சீக்ரெட். நிறையா சீக்ரெட் இருக்குது. நான் ஒரு சீக்ரெட் மட்டும் சொல்கிறேன். நம்மெல்லாம் யாருமே லோ கிளாஸ் கிடையாது. நம்ம எல்லோரும் ஆக்சுவலி ஹை கிளாஸ் பீப்புள். புரியுதுங்களா? சம்டைம் நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப ஏழை, என்கிட்ட காசு இல்லை. நம்ம எல்லோரும் ரொம்ப மல்டி ட்ரில்லியனர்னு உங்களுக்கு மீனிங் தெரியல. ஆனால் ட்ரில்லியன்னா 1000 கோடி ரூபாய் அப்படின்னு யாருக்கு இருக்கோ அவன் தான் ட்ரில்லியனே இருப்பாங்க. நம்மளாம் அதுக்கும் மேலே. கேட்குறக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படிங்க சொல்கிறீங்க கேட்கலாம். கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார், மமை வம்ச ஜீவலோகே அப்படிங்கிறார். நம்ம எல்லோரும் பகவானோட அம்சம். பகவான் ரொம்ப ரொம்ப பணக்காரர். அவரோட அம்சம் நாமளும் பணக்காரங்க தான். புத்தி கெட்டு போய் நான் என்னமோ நினச்சிட்ருக்கேன். நிறைய ரகசியம் இருக்குது. நம்ம யாருமே லோ கிளாஸ் எல்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் அத்தனை ஜீவராசியும் ஆக்சுவலி ஹை கிளாஸ். தெரியல, அவங்களுக்கு தெரியல, நமக்கு யாருக்கும் தெரியல. அவர் விட்டுட்டோம். கிருஷ்ணர் சொல்லி இந்த ரகசியங்கள் நிறையா இருக்குது அர்ஜுனா. உள்ளே வந்து பார்த்தா தெரியும். நம்ம 24 hours எப்பவுமே 24 hours இல்லை, எப்பவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாம் எல்லாரும். தெரியல, அதெல்லாம் மிஸ்ட்ரிஸ், அதெல்லாம் ரகசியங்கள். கிருஷ்ணர் அது நம்மளோட ஷேர் பண்ண பார்க்குறார். எப்பவுமே சந்தோஷமாக இருக்கலாம், எப்பவுமே 24 hours சந்தோஷமாகவே இருக்கலாம். இதெல்லாம் ரகசியங்கள், சும்மாலாம் கிடையாது. கிருஷ்ணர் சொல்கிறார் அதுக்குள்ளே நீ வரலாங்கிறார், நம்மளெல்லாம் சொல்கிறார். ஸோ எங்களோட பெரிய ரிக்வெஸ்ட், டெய்லி நம்ம எல்லோரும் பகவத்கீதை படிக்கணும். நம்ம குழந்தையும் படிக்க சொல்லணும். அவங்க என்ன கோர்ஸ் படிக்கணும் படிக்கணும், தப்பெல்லாம் கிடையாது. பகவத்கீதை கண்டிப்பாக படிக்கணும், பாகவதம் படிக்கணும், கிருஷ்ண நாமா சொல்லணும். இல்லைன்னா டிசிப்ளின் வராது, இந்த ஒழுக்கமெல்லாம் வராது. தயவுசெய்து ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் சொல்லித்தரோம்னு நினச்சிடாதீங்க. அது கனவு தான். அதெல்லாம் சொல்லித்தர மாட்டான். சொல்லி கொடுத்தா அவனுக்கு பிரச்சனை ஆகிடும். அதனால் இதுதான் வழி. நாம் படிக்கணும், நம்ம குழந்தைங்க நம்ம சொல்லி கொடுக்கணும், காட்டி ஆகணும். அப்போ தான் அவங்க ஒழுக்கமாக இருப்பாங்க. ஸோ இந்த அடுத்த வாரம் சனி கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை ரத யாத்திரா, அது ஒரு பெரிய விழா. கிருஷ்ணரே சொல்கிறார் இந்த மாதிரி விழாக்களை கலந்துக்கணும்னு கிருஷ்ணரே சொல்கிறார். அது நம்மளை தூய்மைப்படுத்தும். ஸோ உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க. மிஸ் பண்ண வேணாம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ மேபி சொல்லுவாங்க. அந்த தேர் திருவிழா, தென் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை பலவிதமான நிகழ்ச்சி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வெளியில் எங்கேயும் இருக்காது. எல்லாமே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நிறையா முக்கியமான நிகழ்ச்சிகள். அதெல்லாம் அங்கே தான் நீங்கள் கேட்க முடியும். அது மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் நோட்டீஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. மேபி அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓம் தாத் சத்.
ஏதோ கேள்வி இருந்தால் சொல். மாதம் 2 ஏகாதசி வரும். இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசிங்கிறது ஏதோ ஸ்பெஷல் இருக்குங்களா? எல்லா ஏகாதசியும் ஆக்சுவலி ஒன்று தான். இட்ஸ் நாட் தட் இது இந்த ஏகாதசி மட்டும் ஸ்பெஷல்னு ஒன்று கிடையாது. அந்த மாதிரி ஏன் பண்ணாங்க எனக்கும் தெரியல. எல்லா ஏகாதசியும் முக்கியம்தான். இது யார் பேசுகிறாங்கன்னா, கிருஷ்ணர் யுதிஷ்டர்கிட்ட ஏகாதசி மட்டும் பற்றி பேசுகிறார். ஏகாதசி மகாத்மியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏகாதசி எப்போ ஏற்படுதுன்னு கிருஷ்ணரே சொல்கிறார். அது ரொம்ப கிளியராக இருக்குது. எல்லா ஏகாதசியும் முக்கியம்தான். இட்ஸ் நாட் ஓன்லி வைகுண்ட ஏகாதசி, அப்படி கிடையாது. மேபி என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, அப்படி ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணால் தான் அன்றைக்காவது கோயிலுக்கு வருவானவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம். மேபி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். பட் ஆக்சுவலி எல்லா ஏகாதசியும் முக்கியம். இதில் ஒன்று பெருசு ஒன்று சின்னதெல்லாம் கிடையாது, எல்லாமே முக்கியம். இட்ஸ் நாட் தட் இந்த வைகுண்ட ஏகாதசி மட்டும்தான் கண் முழிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, 26 ஏகாதசியும் கண் முழிக்கணும். அது இவங்க சொல்கிறாங்க, ஆனால் சாஸ்திரத்தில் அப்படி இல்லை. எல்லா ஏகாதசிக்கும் நைட்டு தூங்கக்கூடாது, நைட்டு தூங்கவே கூடாது. அது நம்மளால் முடியுமா அப்படின்னா இது முடியாது. அதனால தான் சுகதேவ கோஸ்வாமி ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கிறார். ஏன்னா தோஷம், நம்மளால் முடியாது. ஆக்சுவலி ஏகாதசி மட்டும் கிடையாது, ஏகாதசி முன்னாடினாலும் தூங்கக்கூடாது. கணக்கு போட்டால் 48 மணி நேரம் தூங்கக்கூடாது. அது நம்ம யாராலையும் முடியாது, அதுதான் தோஷம். அதனால் சுகதேவ கோஸ்வாமி கீர்த்தனாதேவ கிருஷ்ணாஸ்ய. ஏகாதசி முன்னாடினாலும் தூங்கக்கூடாது, ஏகாதசினையும் தூங்கக்கூடாது. அடுத்த நாள் ஒரு வேளை தான் சாப்பிட்ணும், ப்ளஸ் நிறைய தானங்கள் பண்ணணும். ஏகாதசிக்கு இத்தனை இருக்குது, சும்மாலும் கிடையாது. இது பர்ஃபெக்டாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ சாண்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க. விஸ்வரூபம் அதனுடைய பொருள். விஸ்வரூபம் அர்ஜுனனை தவிர வேறு யாருக்கு கிருஷ்ணன் கேட்கிறார்? விஸ்வரூபம் கிருஷ்ணரோட சக்திகள் எல்லாமே ஒட்டுக ஒரே டைமில் காட்டினார். அது படிச்சிங்கன்னா தெரியும். பகவான் பல சக்திகள் இருக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா மொத்த யூனிவர்ஸ் பகவானால் தான் ஃபங்க்ஷன் ஆகுது, ஒர்க் ஆகுது. சிம்பிளாக சொல்ல போனால் அவரால் தான் எல்லாமே ஒர்க் ஆகுது. அதை புரிஞ்சுக்கலாம். என்னால் தான் ஒர்க் ஆகுதுன்னா கிடையாது, பகவானால் தான் மொத்த யூனிவர்ஸை இயங்குது. அது கிருஷ்ணர் காட்டுறார். மெயின் ஒன்று அர்ஜுனர் இல்லாமல் பல பேர் பார்த்துருக்காங்க. சில தேவர்கள், ஈவன் சஞ்சயன் பார்த்துருக்கார். பகவத்கீதையில் கடைசியில் வருது. ஸோ விஸ்வரூபத்தில் அது நிறைய விஷயங்களுக்கு இது ஒரு விஷயம். பகவானால் தான் மொத்தம் இயங்குது, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கிருஷ்ணா. அது ஒன்று காட்டுறாரு. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த 2 விஷயங்கள். வேற ஏதாவது கேள்வி? ஹரே கிருஷ்ணா. என் பேர் சமர்ப்பிதா ஹரிணி தேவிதாசி. நான் இஸ்கான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். எங்கள் அப்பா அம்மா இங்கே திண்டலில் இருக்காங்க. நான் அவங்கள பார்க்க வந்தேன். எனக்கு இஸ்கான் போகணும், சண்டே போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. நான் இங்கே வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் கிளாஸ். ஆக்சுவலாக போன மாதம் எனக்கு ஒரு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துச்சு. நான் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருந்தேன். என் மூளையில் ரத்தம் வெடிச்சு நான் ரொம்ப சிவியர் கண்டிஷனில் இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு நிமிஷம் கூட தலைவலியோ எந்த வலியும் இல்லை. அப்போ நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிக்கவர் ஆகி வரும்போது என்னை பார்த்துக்கிட்டாரு கிருஷ்ணர். என்னை நல்லா கவனிச்சார். எனக்கு தெரிஞ்சுது. நான் அவரை நேரடியாக நல்லா பார்க்க முடியல, ஆனால் ஏதோ ஒரு சக்தி என்னை ஹீல் பண்ணுது, என்னை பார்த்துக்கிட்டது அப்படின்னு நான் உணர்ந்தேன். அவரோட பூர்ணமான அன்பை நான் உணர்ந்தேன். அதனால் நான் சீக்கிரம் ரிக்கவர் ஆகிட்டேன். இப்போ கடவுளோட அன்பை நம்ம இந்த மாதிரி உணரும்போது என்ன செய்யணும்? எனக்கு இந்த மாதிரி ஆனது நினச்சா ஹாப்பியாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் சிக்கானது நினச்சா எனக்கு அப்பப்போ சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா நான் கடவுளை உணர்ந்தேன். அவர் என்னை ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டாரு, என்னை ஹீல் பண்ணார், என்னை கவனிச்சார்.
ஸோ அவரோட அன்பை நான் உணர்ந்தேன். அந்த அந்த நீங்கள் சொன்னீங்களே சட்டில் சயின்ஸ், அதை நான் உணர்ந்தேன். அவரோட அன்பை நான் உணர்ந்தேன். அதை நான் எப்படி கொண்டு போகிறது? இது சாஸ்திரத்தின் அடிப்படையில் இருக்கா இல்லை எப்படி பிரபுஜி? ஸோ நம்ம இது மாதிரி நடக்கும்போது பிரபுபாத் அண்ட் கிருஷ்ணா தேங்க் பண்ணி ஆகணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கனால தான் கிடைக்கிறது. ஸோ ஆச்சாரியாவுக்கு தேங்க் பண்ணணும், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். தென் கிருஷ்ணாவும் தேங்க் பண்ணணும். தென் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறாரு, மாமேக்கம் சரணம் பிரஜா, அது பண்ணியா. தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். கிருஷ்ணாவுக்கு சரணாகதி பண்ணுறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நீங்கள் எல்லோரும் அதுதான் செய்யணும். ஸோ இது புரிய வைக்கிறதும் கிருஷ்ணா தான். இட்ஸ் நாட் தட் நாம்பளாக புரிஞ்சுக்க முடியாது, பகவான் தான் புரிய வைக்கிறார். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஐ குட் ஃபீல், அது கிருஷ்ணா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாரு. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் வருது இல்லையா, பிரவேஷ்டும் சா பரந்தபா. இந்த மிஸ்ட்ரிஸ்குள்ளே போகணுன்னா கிருஷ்ணர் அனுகிரகத்தினால உள்ளே போக முடியும். ஸோ ஒருத்தருக்கு கிருஷ்ணா புரிய வைப்பார். ததாமி புத்தி யோகம், கிருஷ்ணர் புத்தி கொடுப்பார், புரிய வைப்பார். ஆனால் அதுக்கு நம்ம மோர் சாண்டிங், மோர் ரீடிங், மோர் டிசிப்ளின்டு லைஃப். இந்த டிசிப்ளின்டு லைஃப் இல்லாமல் முடியாது. ஒழுக்கமாக இருக்கும். ஒழுக்கமாக இருந்தால் தான் பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புரியும். எல்லாம் புரியாது நமக்கு. தட்ஸ் இட். ஆஸ் ஆஃப் நவ் இவ்வளோதான் சொல்ல முடியாது. தேங்க்ஸ். எனவே ஹரே கிருஷ்ணா. ஸோ வேறு கேள்வி? ஹரே கிருஷ்ணா. ஐயா வணக்கம். கலியுகத்தை பற்றி நம்ம கிருஷ்ணர் எல்லா உறவுகளும் எப்படி இருக்கணுங்கிறத என்னவா சொன்னாருங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேங்க சாமி. எப்படி இருக்கணுங்கிறத கலியுகத்தில் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கணுங்கிறத சொன்னதா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. தாய் தந்தை மகன் அம்மா தாய் தந்தை எல்லாத்துடைய உறவுகளும் எப்படி இருக்கணுங்கிறத மட்டும் சொல்லிட்டா போதும். இது ஸ்ரீமத் பாகவத்தில் 5th cantoல ஒரு ஸ்லோகம் இருக்குது. ரிஷபதேவர் சொல்கிறார், பேரண்ட்ஸ், நீ சொன்ன தாய் தந்தை, தென் ஹஸ்பண்ட், தென் டீச்சர், தென் கார்டியன்ஸ். கார்டியன்னா தமிழ் என்ன? பாதுகாப்பு. தேவர்களான கார்டியன். இவங்க என்ன பண்ணணும்னு சொல்கிறாருன்னா கண்டிப்பாக பண்ணணும். அவங்களுக்கு டிபெண்டன்ஸ், சார்ந்தவங்க. இப்போது பெற்றோர்களுக்காங்க அவங்க சார்ந்தவங்க குழந்தைங்க. ஓகே, அவங்க சார்ந்தவங்க எல்லாரும் ரிஷபதேவர் சொல்கிறார், அடுத்த ஜென்மம் இல்லாத மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமாமா. அவங்க அடுத்த ஜென்மம் எடுக்கக்கூடாதான், அது மாதிரி குழந்தைக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமா. அவங்க வேலை அது. இது ரிஷபதேவர் சொல்கிறார். சிம்பிளாக ஒரே ஷாட்டில் முடிச்சுட்டார். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணுமா, உங்களோட டிபெண்ட். பேரண்ட்ஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா, குழந்தைங்க. டீச்சர்னா ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க எல்லாரும் அடுத்த ஜென்மம் எடுக்காத மாதிரி ட்ரைனிங் கொடுக்க முடியும்னா அந்த பொறுப்பு ஏற்றுக்குங்க, இல்லை ஏற்றுக்காது அப்படின்றார். ஒரே ஸ்லோகத்தை முடிச்சுட்டார். ஆனால் பகவத்கீதை படித்தா தான் அந்த ட்ரைனிங் கொடுக்க முடியும், இல்லை கொடுக்க முடியாது. ட்ரைனிங் கொடுக்கணும்னா நாம் முதல்ல படிக்கணும், நான் கடைப்பிடிக்கணும், கொடுக்க முடியாது. ஆமாம். நைஸ் கொஷன். ஹரே கிருஷ்ணா குருஜி. இந்த கலப்பற்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது கலப்படமற்ற பக்தி தொண்டு. இந்த கலியுகத்தில் அந்த கலப்படமற்ற பக்தி தொண்டு எப்படி செய்யணும், அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க? அப்படின்னா கலப்படம், அடல்ட்ரேஷன், கலப்படம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கோவிலுக்கு எல்லாரும் கோவிலுக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, மஸ்ஜித்துக்கு போகிறாங்க. ஜென்ரலாக எதுக்கு போவாங்கன்னா கிருஷ்ணர் சொல்கிறார் 4 காரணங்களால போவாங்க. கிருஷ்ணர் சொல்கிறார் 4 காரணங்கள். என்ன சொல்கிறாருன்னா, 1 கஷ்டத்தில் இருக்கும்போது கோயிலுக்கு போவாங்க, 2வது காசுக்காக போவாங்க, 3வது ஒரு கேள்வி இருக்கும், என்ன ஏது என்ன நடக்குது, உண்மை என்ன தெரிஞ்சுக்கணும், அது ஒரு காரணனால போவாங்க, 4வது அறிவாளி போவானா. இந்த 4 பேர் தான் போவாங்க. ஸோ இதில் ஒருத்தர் ஒரு எதிர்பார்ப்பு வச்சு தான் எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க. அது இயற்கை.
கிருஷ்ணரே சொல்கிறார். எல்லோரும் எதிர்பார்ப்போடு தான் கோயிலுக்கு போகிறாங்க. ஏதோ போனால் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஏதோ உடம்பு நல்லாயிருக்கும், காசு கிடைக்கும், எதிர்பார்ப்பு. ஆனால் அது வந்து பியூர் டிவோஷன் கிடையாது. அப்படின்னா சுத்த பக்தி கிடையாது. பட் அப்படி ஓகே போகலாம், தப்பு இல்லை, கிருஷ்ணர் ஏற்றுக்கிறார். அது சுத்த பக்தி கிடையாது. பட் ஈவன் தான் பரவாயில்ல, அப்படியே கோயிலுக்கு வர்றாங்கல்ல, தட்ஸ் ஓகே. எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் கிருஷ்ணாட்ட போகிறது தான் தூய பக்தி. அதுதான் அவர் விரும்புகிறார். ஆனால் இது எடுத்தோன்னே பண்ண முடியாது. எல்லோரும் ஃபஸ்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு தான் போவோம். இயற்கை அதுதான். போக போகும் மாறும். எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் கிருஷ்ணாட்ட பக்தி பண்ணுவாங்க. அதில் தான் அவங்க பயங்கரமான சந்தோஷம் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம் அங்கே தான் கிடைக்கும். அதான் கோபியர்கள் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த தேர் திருவிழாவுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஆக்சுவலி இந்த தேர் திருவிழாவும் அது மாதிரி தான். எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் பகவான்கிட்ட போய் பக்தி பண்ணுறது தான் சிறந்தது. பட் இனிஷியலாக எல்லோரும் அப்படி போவாங்கன்னா போக மாட்டாங்க. எல்லோரும் எதிர்பார்ப்போடு தான் போவாங்க. அது பகவான் ஒன்று நினச்சிக்கல. ஓகே, அப்படியாவது வாங்குங்கிறார், அப்படியாவது கோயிலுக்கு வாங்குறார், தட்ஸ் ஓகே. பட் போக போக மாறுவோம். இது புரிஞ்சுக்கணுன்னு கஷ்டம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நம்மளை பார்க்க ஒருத்தர் வராருன்னு வைங்க. ஜஸ்ட்டு நம்மளை பார்க்க வராரும்போது நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். சில பேர் ஃபோன் அடித்தாலே தெரியும் என்னமோ கேட்க போகிறான், இன்னும் ஃபோனே அடிக்க மாட்டான்னு நமக்கு தெரியும். இவன் ஃபோன் பண்ணுறானாலும் என்னமோ விஷயம் இருக்குது, இவன் சும்மா நமக்கு பண்ண மாட்டான், சம்டைம்ஸ் நமக்கு தெரியும். பட் சில பேர் அவுட் ஆஃப் லவ் வர்றாங்கன்னா அது நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் புரியுது. கிருஷ்ணர் அது மாதிரி எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் வரும்போது அது பகவான் பிடிக்கும். அதுதான் இங்கே சொல்கிறார். கிருஷ்ணரை பார்க்கணுன்னா இந்த குணம் இருக்கணும். அது சும்மா கடவுளை பார்க்கணும் அப்படி பார்க்க முடியாது. எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் போது தான் கிருஷ்ணரே பார்க்க முடியும். அதுதான் குவாலிஃபிகேஷன். அது நல்ல ஒரு டிசிப்ளின்டு லைஃப் இருந்தால் தான் அது பண்ண முடியும், இல்லை பண்ண முடியாது. அது கலியுகத்தில் ஆக முடியுமான எஸ், ஜஸ்ட் பை நாமா சொன்னால் ஆகும். ஜஸ்ட் சாண்டிங் ஹரே கிருஷ்ணா சொல்கிறனால அது நடக்கும். ஏன்னா சுகதேவ கோஸ்வாமி சொல்லியிருக்கார் இது நடக்கும், ஜஸ்ட் நாமா சொல்லுங்கிறான். ஹரே கிருஷ்ணா ரொம்ப பவர்ஃபுல். ஆமாம், நைஸ் கொஷன். ஹரே கிருஷ்ணா பிரபு. மை செல்ஃப் ஆஷிஷ் பிரபு. பிரபு, நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு. நான் செகண்ட் இயர் காலேஜ் கொங்கு ஆர்ட்ஸில் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து முதல்ல 12th பக்தி டிவோஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அதில் சில டைம் வந்து இப்போது 2-4 months வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன், அப்புறம் வந்து இன்கன்சிஸ்டன்ட் ஆயிடுவேன். பேட் ஹேபிட்ஸ் அட்டாக் பண்ணிடும், மாயா அட்டாக் பண்ணும். அதுக்கப்புறம் திருப்பி கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணுவேன், உழுவேன், திருப்பி எந்திரிப்பேன், உழுவேன், திருப்பி எந்திரிப்பேன். அது வேறு ஃபேமிலி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிவோஷனல் ஃபேமிலியில் இல்லை. எல்லா ஒரு ஃபேமிலி மெம்பர் வந்து யாரோ சிவன், யாரோ துர்கா, யாரோ வேறு காட்ஸ், டெமி காட்ஸ் அவங்க வர்ஷிப் பண்ணுவாங்க. ஓவராலாக வீட்டில் வந்து ஸ்டார்டிங் சாண்டிங் பண்ணது கிருஷ்ணா டிவோஷன் கான்ஷியஸ்னால வந்தது நான். அதை கன்சிஸ்டன்ட் வேணும்னா பக்கத்தில் இருக்கவங்க கூட கிருஷ்ணா கான்ஷியஸ் இருந்தால் இன்னும் சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் அது இல்லாதனால கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல. டெய்லி இப்போது டெய்லி சில டைம்ஸ் வந்து 4 o'clock எந்திரிப்பேன், சில டைம் 5 o'clock, சில டைம் எந்திரிக்கவே மாட்டேன், 10-11 மணி ஆயிரும் சண்டேனா. அதில் கன்சிஸ்டண்ட்டாக எப்படி இருக்கிறது, அதுதான் கொஷின். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னா த பெஸ்ட் டைம் கன்சிஸ்டாக இருக்கக்கூடிய நபர்களோட பழகணும். அந்த நபர்களோட அசோசியேஷன் இருந்தால் தான் கன்சிஸ்டன்சி வரும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அசோசியேஷன். என்னோடய அசோசியேஷன் அவங்களோட இருந்தால் நானும் அந்த மாதிரி ஆவேன். சிம்பிளாக எக்ஸாம்பிள் பிரபுபாத் சொல்வார், ஒரு அயன் ராடு இருக்குது. அயன் ராடு வந்து ஈஸியாக தொடலாம். அந்த அயன் ராட் நெருப்போட அசோசியேஷன் இருந்தால் அந்த அயன் ராட் நெருப்பாக மாறிடும், தொட்டால் சுடும். ஜஸ்ட் அசோசியேஷன். எப்படி ஒரு இரும்பு நெருப்பில் போட்டால் அது நெருப்பாக மாறுதோ, நாம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய டிவோட்டிகோட அசோசியேஷன் இருந்தால் தான் நான் அது மாதிரி மாறுவேன். ஸோ ஏன்னா நான் அப்படித்தான் வந்து என்தூசியாசம் நான் வளர்த்திக்கணும். சம்டைம்ஸ் நம்மளால் தனியாக முடியாத போது அந்த மாதிரி ஹெல்ப் வேணும். அந்த மாதிரி என் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய பர்சன் கூட அசோசியேஷன் வேணும். அப்போ எனக்கு அது ஒட்டிக்கும், அந்த குணம் எனக்கும் உண்டு. அதுதான் வழி, வேறு வழி கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின்.
மகாபிரபு சொல்லுங்க. கலியுகத்தில் சொர்க்கம் இருக்குங்களா ஐயா? சங்க யுகத்தில் சொர்க்கம்னு சொன்னாங்க, கலியுகத்தில் சொர்க்கம் அப்படிங்கிறது இருக்குங்களா? சொர்க்கம் எப்பவுமே இருக்கும். அது ஒரு சில கிளாஸில் வந்து மொத்தம் 4 யுகமும் சொல்கிறாங்க. அது வந்து கலியுகத்தில் சொர்க்கம்ன்றது கிடையாது, சங்க யுகத்தில் தான் இருந்துச்சு. அப்போ 150 வருஷம் வாழ்ந்தாங்க அப்படி மாதிரிலாம் சொன்னாங்க. அதை சந்தேகம் கேட்டேன். சொர்க்கம்ங்கிறது ஒரு இடம், அது எப்பவுமே இருக்கும். அது கலியுகத்தில் கிடையாது அப்படின்னு யாரும் தப்பாக சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. எப்பவுமே சொர்க்கம் இருக்குது, எப்பவுமே நரகம் இருக்கும். சத்தியம் வந்து 150 வருஷம் போய் 1,00,000 வருஷம் வாழ்வாங்க. விஸ்வாமித்திர 60,000 வருஷம் தவம் இருந்தார். வால்மீகி 60,000 வருஷம் தவம் இருந்தார். 60,000 தவம் இருந்ததே. ஸோ ஸ்வர்க்கம்ங்கிறது ஒரு இடம், அது எவ்வளோ தூரம் இங்கேருந்து அப்படின்னு கூட நமக்கு பாகவதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கேருந்து எவ்வளோ தூரம் நமக்கு தெரியும், நரகம் எவ்வளோ தூரம் தெரியும், வைகுண்டம் எவ்வளோ தூரம், அதுவும் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்ரீமத் பாகவத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ தூரம் புள்ளி விவரத்தோடு இருக்கு நம்மகிட்ட இருக்குது. ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குங்களா? ஓகே, அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, ஸ்மால் ப்ரோக்ராம் இருக்குது, எல்லோரும் உட்காந்துருக்கு. कनिंद्राज श्रीमद् भगवद गीता की जय, शिल प्रभुपाद की जय। हरे कृष्णा। हरे कृष्णा।